ஊர் உலகத்துல இப்படி எல்லாம் கூட நடக்குமா? செத்ததுக்கு அப்புறம் அவங்க சொத்து குடும்பத்துக்குள்ள போய் சேரும், வேற யாரோ பாத்துக்கணும்னு எழுதி வச்சிருக்காரு. 25 வருஷத்துக்கு அந்த ஊர்லயே இருந்து அவங்க சொத்துக்களை இவர் பாத்துக்கணும்னா இங்க இருக்கிற பிசினஸ் என்ன ஆகுறது? அதெல்லாம் சரிதான். அவரு உயிர் எழுதி வச்சுட்டு இறந்துட்டாரு. போறதா இல்ல இங்கே இருக்கிறதான்னு நீங்க தான் தீர்மானிக்கணும். என்ன பண்றதா இருக்கீங்க? போகணும், போகாம இருக்கக்கூடாது. இங்க என்ன அவர் பார்க்க வந்தப்பெல்லாம் அவர் கூட வந்துன்னு சொல்லுவாரு, நான் தான் போல. கட்சியா அவர் இங்க வந்தப்ப கூட அவருக்கு இப்படி ஒரு முடிவு வரும் நான் கொஞ்சம் கூட நினைக்கல. மாணிக்கம், என்ன திடீர்னு வந்து நிக்கிறீங்க? முன்ன பின்ன சொல்லாம என்ன விஷயம்? கொற்ற மழையில நடு ராத்திரியில என் வீட்டு வாசக்கதவை நீ தட்டினப்போ என்கிட்ட சொல்லிட்டா வந்த. அட நீங்க ஒண்ணு. இன்னொரு நாள் நடு ராத்திரியில நீ ஊரை விட்டு ஓடி போனப்பவும் என்கிட்ட சொல்லிட்டு போகல. அதுவும் இடது கண்ணில் அடிப்பட்ட வலியோட ஓடி போன. நடந்துச்சு. இந்த பழைய கதைலாம் இப்ப என்னத்துக்கு? பழைய கதை மட்டும் இல்லடா, சொல்றதுக்கு புது கதையும் நிறைய இருக்கு. இந்த ராஜரத்னம் பிள்ளை எவ்வளவோ சம்பாதிச்சும் மனசுல நிம்மதியே இல்லாதவன். போதும், எவ்வளவோ பட்டுட்டேன். எவ்வளவோ வாரி கொடுத்தும் ஆசையே அடங்காத 2 பிள்ளைங்க சொத்துக்காக அடிச்சுக்கிறோங்கிற பேர்ல அப்ப முன்னாடியே துப்பாக்கிய தூக்குறாங்க. இவங்க இப்படியே அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, இவ்வளவு காலம் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சொத்தெல்லாம் அழிஞ்சு போயிடும், அது உறுதி. ஏன் ரத்தம் இல்லைன்னாலும் நீதான் எனக்கு மகனா இருக்க. என்னை விட்டு தள்ளி இருந்தாலும் நீ காட்டுற அன்பு என் மனசு நிறைய நிறைஞ்சிருக்குடா. என்ன பண்றாங்க? அந்த அன்பு எனக்கு பிறந்த பிள்ளைங்க கிட்ட இருந்து எனக்கு கிடைக்கலடா. எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், அவங்க திருந்துற மாதிரி இல்ல. அவங்க திருந்தணும், உன்னை பார்த்து அவங்க மாறணும். நான் கண்ணை மூடுறதுக்குள்ள அவங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்கிறத பார்க்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டாத நாள் இல்லை. எனக்கு வயசாயிடுச்சுங்கிறதுக்காக இல்லை, இருந்தாலும் இதெல்லாம் தாங்கிட்டு நடக்க நீ என் கூட இருக்கணும்னு தோணுது. ஏன்னா அங்க நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு நீங்க புலம்பி நிக்கிறீங்க? நீங்க மனசு வச்சா நடக்காத காரியங்குதா? அப்படியே ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்குங்க, நான் என்ன திக்கிறேன்? நீங்க கவலையே படாம போயிட்டு வாங்க. இப்பதானே எனக்கு தெம்பே. அத்த சொல்லு. என்ன சார், என்ன ஆச்சு? கனகா எங்க இருக்கா? யார் அவகிட்ட? தேவையில்லாம நீ பதட்டப்பட வேண்டாம். கனகாவுக்கு ஒண்ணும் ஆகல, உள்ள ஆபீஸ் ரூம்ல தான் இருக்கா, நீ போய் பாரு. என்னடா இது? இந்த பொண்ணே பாக்கிறதுக்கு சும்மா காலேஜ் பொண்ணு கணக்காகுது, இதுக்கு போய் அவ்வளவு பெரிய பொண்ணுக்குதா? பொண்ணு இல்ல, தங்கச்சி. இந்த பொண்ணுங்க விஷயத்துல ராஜரத்னம் பிள்ளை சாருக்கு சில சென்டிமெண்ட்ஸ் இருந்தது. என்னது? எங்க முதலாளியுடைய வளர்ப்பு மகன் மாணிக்கம் இவருடைய அண்ணனை கல்லால அடிச்சு கொன்னுட்டு ஊரை விட்டு ஓடிட்டான்னு ஒரு பேச்சு இருக்கு. என்ன நடந்துச்சு? நீ அழுவுற? சரி, அந்த ரமேஷை புடிச்சுன்னு வாங்க. புடிச்சிட்டு வரதுக்கு நான் எங்கேயும் ஓடி போயிடல. எங்க வா, இங்க வான்றல்ல. கண்ணு சரியா தெரியலனா கூலிங் கிளாஸ கழட்டிட்டு பாரு. என்ன பார்த்தா கபோதி மதிய தெரியுது. கூலிங் கிளாஸ் ஒரு ஸ்டைலு கண்ணு. இந்த மாதிரி நாட்டுல பல பேர் சுத்துறது இவனுக்கு தெரியாது. அதெல்லாம் ஒரு வியாதி. முதல்ல நடந்தது என்னன்னு இவங்கிட்ட கேளுங்க. கேக்குறேன். என்ன சார் இது? இதான் நீ பாட நேரத்துல லட்சணமா? What the bloody hell you mean? I know what to do. You mind your own business. Hey, அசிங்கமா பேசுறான்டா. Mr. Ramesh, you know what you did. But for now, just answer the questions when asked. As you may know that he is the chairman of this institution. And he has the right and power to ask. So that makes the business. And you bloody well don't forget that. அட்ரஸ் அக்க. இப்ப என்னன்ற? அதுக்குதான் சொல்றேன்.
இங்கிலீஷ்ல டஸ் பூசுனா இங்க வேலைக்கு ஆகாது. நமக்கு இப்ப நடந்து முடிஞ்ச பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். அதுதான் உனக்கு நல்லது, இந்த காலேஜுக்கு நல்லது. வாழ்க்கையில எல்லாரும் தப்பு செய்து சகஜம்தான். அதனால நீ நல்ல பெரிய மனுஷனா நடந்துக்கின்னு அந்த பொண்ணாண்ட சின்னதா ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிற. அந்த பொண்ணும் பாவம் இல்ல. கேள். ஏன் வேலை பாடம் எடுக்கிறது? அப்படி எடுக்கும் போது சில நேரங்கள்ல கைய காலம் மேல படதான் செய்யும். அத தப்பா எடுத்துக்கிட்டு நீலி கண்ணீர் விடுறானா? அவ மனசுல வேற என்ன இருக்கு? இதுக்கு வக்காலத்து வாங்கிட்டு பள்ளிக்கூடமே போகாதவெல்லாம் இங்க வந்து மன்னிப்பு கேளு கிண்ணிப்பு கேளுன்னு எகர்னா இந்த ரமேஷ் இல்ல ரமேஷ் விட்டு நாய் கூட கேட்காது. மேட்ருக்கே வரல. தட்டி கேட்கறதுக்கு யாரும் இல்லாத தைட்ல பொண்ணு மேல கை வைக்கிற கசுமா. நீ என்னடா சொன்ன? மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒரு நாய் கூட வராதுனியா. கூட்டு வாடா ஒரு நாயா இங்க. அந்த நாய்க்கு முன்னாடியே நான் உன்னை மன்னிப்பு கேட்க வைக்கிறேன் இல்லையா பாரு. பாத்தியாரா? சொல்லுங்க சார். இவனாண்டா என்னென்ன எழுதி வாங்கணுமோ எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு இவன் என்னென்ன கொடுக்கணுமோ கொடுத்து இவன் கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடு. இது என்னோட ஆர்டர். சரிங்க சார். மன்னிப்பு கேட்க ஒரு நாய் கூட வரும். என்னடா சொன்ன நீ? ராஜிகண்ண இப்ப வெறுப்பு காட்டலான்றா? காட்டிக்குங்க. ஒண்ணும் தெரியாத மாதிரியே அழுதுட்டு நிக்காத. அன்னைக்கு எங்க அப்பா கிட்ட கஷ்டம் வந்து அட்மிஷன் வாங்கினப்போ உன் தங்கச்சியோட கேரக்டர் நாங்க தெரிஞ்சுக்காம விட்டுட்டோம். எங்க வீட்டு சோத்தையை தின்னு வளர்ந்துட்டு இதான் நீங்க காட்டுற விசுவாசமா? உன் கோவத்தை இவகிட்ட காட்டுறதை விட்டுட்டு தப்பு செஞ்ச உன் புருஷன் கிட்ட காட்டு, திருந்தட்டும். இவளும் இவ தங்கச்சியும் இந்த வீட்லயே வளர்ந்தவங்க. இவங்களை எனக்கு நல்லா தெரியும். மல்லி, நீ போ. அவளே முதல்ல கண்ணீர் விடுறா. அது போதாதுன்னு நீ வேற சப்போர்ட் பண்ற. எல்லாம் நீ கொடுக்குற இடம். இல்லனா அப்பா இருந்து ஒரு வருஷம் ஆகிறதுக்கு முன்னாடி எங்கிருந்து வந்தவனோட சந்தோஷத்துக்காக நீ அடிக்கல் நாட்டு விழா போயிருப்பியா? நான் போனது யாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக இல்ல, இறந்து போன என் கணவரோட ஆத்மா சாந்தி அடையணுங்கிறதுக்காக தான். உன்னோட பைத்தியக்காரத்தனமான பேச்செல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு இப்ப நேரம் இல்ல. கேட்டுதான் ஆகணும். இல்லனா சீக்கிரத்திலேயே உன் பொண்ணு செத்துட்டாங்க செய்திதான் உனக்கு வரும். அந்த ஊர் நாட்டா வந்து பேங்க் காருன்னு எல்லாத்தையும் அவன் கண்ட்ரோல்ல கொண்டு வந்து என்ன கையேந்தி நிக்க வச்சுட்டான். இது போதாதுன்னு அவரையும் காலேஜ் விட்டு அடிச்சு துரத்திட்டான். பாரு, எல்லாத்தையும் பாரு. அப்பா இருந்தப்போ கடன்ல வாங்கின நகைங்க அக்கவுண்ட் ஃப்ரீஸ் ஆனதுனால பணத்தை எங்களால கட்ட முடியல. வாங்கின நகைகளை திருப்பி கொடுன்னு நகை கடைக்காரன் நச்சரிக்கிறான். இந்த மாதிரி அசிங்கப்பட்டு வாழ வேண்டிய நிலைமை உன் பொண்ணுக்கு வந்ததுன்னா அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். மத்தவங்க கண்ணீரை தொடக்கிதான் எங்க ஆள் இருக்காங்க. ஏன் கண்ணீரை தொடக்க யாருமே இல்ல. என்ன சொல்ல வர நீ? நான் இப்ப என்ன செய்யணுங்கிற? அம்மா, நான் எப்பவோ வந்துட்டேன். இன்னும் 25 வருஷத்துக்கு நம்ம குடும்பத்துல நடக்காதுன்னு நான் நினைச்ச ஒரு காரியம் இன்னைக்கு நடக்க போகுதுன்னு தெரிஞ்சதும் சந்தோஷமா இருக்கு. மத்தவங்களுக்கு தெரியாம என் அப்பா உங்களுக்கு அன்பா கொடுத்த ஒரு அன்பளிப்பு தான் அந்த வீடும் தோட்டமும். அதுவும் அந்த எருமக்காரனோட அதிகாரத்துக்கு உட்பட்டு வராத ஒரு அற்புத சொத்து. இந்த ராணி வந்து கண்ணீர் விட்டதும் அதை விற்க சம்மதிச்சிட்டீங்க. சந்தோஷமா இருக்குமா? எனக்கு யார் சொன்னான்னு கேக்குறீங்களா? என்னோட இந்த கஷ்ட காலத்துக்கு கடவுள் புரோக்கர் வேளா ரூபத்துல வந்து சொன்னாருமா. சந்தோஷமா இருக்குமா? சந்தோஷத்தை பங்கு போடலாம் நினைச்சு நீங்க வந்திருந்தா அதெல்லாம் தேவையே இல்ல. கிளம்புங்கிறது கிளம்புறதா இருந்தா கிடைக்கிறதுல பாதி எடுத்துட்டு தான் கிளம்புவேன். அது இல்லன்னா வெறுங்கையோட வீட்டுக்கு நான் மட்டும் இல்ல நாம எல்லாரும் போக வேண்டி இருக்கும். தனியா எல்லாத்தையும் சுருட்ட நினைச்சியே இப்ப என்ன ஆச்சு? மொத்தத்தையும் எவனோ ஒருத்தன் வந்து விழுங்கிட்டான்ல. அதான் சொல்றேன், ஓவரா துள்ளாத. அது நல்லது இல்ல. போதும். இதையே காரணமா வச்சு 2 பேரும் சண்டை போட்டுக்க வேண்டாம். உன்கிட்ட சொல்லாததுனால நான் உன்னை ஒதுக்குறேன்னு நீ நினைக்க வேண்டாம். என்ன கிடைக்குதோ அதை நீங்க 2 பேரும் பங்கு போட்டுக்குங்க. போதும். சந்தோஷமா இருக்குமா? சந்தோஷமா இருக்கு. அம்மா வாங்க. சார், குட் மார்னிங். இவங்க தான் முத்துலட்சுமி அம்மா. அந்த இடம் சொன்னனே. நிறுத்து நிறுத்து. எந்த இடத்தடா? என்னடா உனக்கு அந்த வாத்தியார் வேலை போயிடுச்சுனதும் இங்க புரோக்கர் வேலை ஆரம்பிச்சியா? இது எங்க அம்மாவுக்கு எங்க அப்பா கொடுத்த ப்ராப்பர்ட்டி. ஏய், பேப்பர் டீயா? ப்ராப்பர்ட்டி, சொத்து சொத்து. இருட்டு இருட்டு. அதுக்காக நாங்க ஏதோ பண்றோம், நீ தலையிட வேண்டாம். யார் தலையிட்டாங்கன்னு இப்படி டென்ஷன் ஆகி சவுண்ட் விடுற? இது நான் எடுத்த முடிவு. என் பேர்ல உள்ளத நான் என் பிள்ளைங்களுக்காக விக்கிறேன். இதுல தலையிடுற அதிகாரமோ உரிமையோ உனக்கு கிடையாது. சார், புரியுற மாதிரி அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. நீங்க பேசுறதெல்லாம் சரிதான்.
ஆனா நீங்க விக்க நினைக்கிற இந்த ப்ராப்பர்ட்டியோட தாய் பத்திரத்துல இந்த சொத்தை ஆண்டு அனுபவிக்க உயில் எழுதின ராஜரத்னம் பிள்ளைக்கு முழு உரிமை இருக்குன்னு தெளிவா எழுதிருக்கு. அச்சாருல ராஜு என்ன எடுத்துக்காட்டு. இதான் அந்த பத்திரத்தோட ஜெராக்ஸ். இதுல ரெட் இங்க்ல கோடு போட்டிருக்கிறது தான் சார் இப்ப உங்ககிட்ட சொன்னது. நீங்க விக்கிறதுனா வித்துக்கலாம். ப்ராப்பர்ட்டியை வாங்குறவங்க அதை அனுபவிக்க கொஞ்சம் கஷ்டப்படணும். 25 வருஷத்துக்கு சொத்துக்களுக்கும் வருமானங்களுக்கும் பவர் ஆஃப் அட்டார்னி இவர் பேர்ல இருக்கிறதுனால டிஎன் சிவில் கோர்ட்ல ஒரு இன்ஜெக்ஷன் சூட் ஃபைல் பண்ணா மினிமம் ஒரு 6-7 வருஷங்களாவது எடுக்கும் இந்த சொத்தை நீங்க அனுபவிக்கிறதுக்கு. கேட்டீங்கல்ல, இன்ஜெக்ஷன். இப்ப இந்த இன்ஜெக்ஷனை கையில குத்துவோம், 6-7 வருஷம் கழிச்சு பின்னாடி குத்துவோம். ரெடியா? வேலாயுதம் கொஞ்சம் வரியா? என்ன சார்? சாகடிச்சிருவோம். ஒண்ணு மட்டும் சொல்றேன், எத்தனையோ சப்ப இடங்கள 1C 2Cன்னு வித்தேன். இன்னைக்கு இந்த ஃபீல்ட்ல இருந்து டிசி வாங்கிக்கிறேன். கேட்டீங்களா? வேலை எதுவும் வானான்னு கேண்டுங்கன்னா இப்ப என்ன செய்தாக்குறீங்க? விக்கிறீங்களா விட்டுறீங்களா? வரல காணா? ஏதோ கோயிலுக்கு போற மாதிரி குடும்பத்தோட எல்லாம் கிளம்பி வந்துட்டீங்க. வெறுங்கையோட போனா அது உங்களுக்கு நல்லா இருக்காது. எடுபடி அந்த பத்தத்தை நட கூட இது அடமானமா வச்சுக்கிட்டு ஒரு 10-15 தரேன், வேணா செலவுக்கு வச்சுக்கோங்க. எவனுக்குடா வேணும்? அந்த அளவுக்கு நாங்க தரங்கிட்டு போல. எல்லாரும் எப்படியோ ஒரு கூட்டணி சேர்ந்துட்டீங்க. போஸ்ல ஒரு குரூப் போட்டோ எடுத்துட்டு போங்க. எடுத்தா என்ன செய்வாங்க? முத்தத்துல வைப்பாங்க. என்னது? அதான் நடு வீட்டுலன்னு சொன்னேன். எல்லாருமேலயும் ஒரு கண்ணு இருக்கட்டும். இங்க ஒரு பய வாலாட்ட கூடாது. எவனாவது வாலாட்டினான்னு வச்சுக்க, அச்சு மூஞ்சி மாதிரி எல்லாம் கீழ்ச்சிருங்க. குப்பம் வரலையாடா? வந்திருக்கான். கூடவே நம்ம பிளாக் ஹேட்ஸும் வந்திருக்காங்க. பிளாக் ஹேட்ஸ் இல்ல, பெல்லாரி ரேட்ஸ். அங்க கவுனி டைட்டானிக் பட ஹீரோ ஹீரோயின் மாதிரி போஸ் கொடுத்துட்டு பீடி பிடிச்சிட்டு நிக்கிறானுங்க. வந்துட்டு இப்படியே நிக்கிறானுங்க. நிக்கட்டும், பிரியாணி வேலையை காட்டிட போகுது. எதுவும் யோசிக்காதீங்க. நீங்க தயக்கம் காட்ட வேண்டிய அவசியமே இல்ல. ஐயா விருப்பத்தை நீங்க நிறைவேற்ற போறீங்க. அனாவசியமா நீங்களே உள்ள குழப்பிக்காதீங்க. தொண்டர்களா ஒதுங்குங்க. வாங்கம்மா. அது சரி, நீங்க அம்மா வருவாங்கன்னு சொன்னது இவங்கள தானா? இந்த அம்மா பேர்ல தான் ஆஸ்பத்திரி கட்டுறோம். அதனால அவங்கள வச்சு ஆரம்பிச்சிடுவோம். மத்த எவனும் பிரச்சனை பண்ணிடக்கூடாதுன்னு தான் அந்த அம்மா வருவாங்கன்னு சொல்லி ஒரு பில்டப்ப கொடுத்தேன். இப்படி எல்லாம் கூட்டினாதான் இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எப்படி இது நம்ம ஐடியா? வர வேண்டியெல்லாம் வந்தாச்சு இல்ல, அப்புறம் ஏன் என்ன நின்னுக்கிறீங்க? ராஜுகண்ணே, அவங்களை இட்டு வா. வந்துட்டோம். எங்கண்டையே என்னால நம்ப முடியலையே. இது கனவாயில நிஜமா? இந்த முதலாளி கூட இங்க அடிக்கல் நாட்டு விழாவுக்கு வந்திருக்காரு. வருவார்ல, வந்து ஆகணும் இல்ல. கொஞ்சம் லேட் ஆனாலும் வந்துட்டார்ல. அப்பனோட ஆசைக்கு அம்மா அடிக்கல் நாட்ட சொல்ல பையன் இருக்கணும் இல்ல. அதுதானே உலக நியாயங்கிறது. இந்த விழாவுக்கு அவர் பொண்ணு வந்திருந்தா இன்னும் அருமையா இருந்திருக்கும். யாரு வந்தாலும் வரலனாலும் நீங்க எங்களுக்கு போதும். நீங்க இருந்தாதான் பவர். சாதா பவர் இல்ல, மெகா பவர். எது எப்படியோ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு. எல்லாரும் காத்துனுக்குறாங்க. டப்பு டப்புன்னு பாம போட்டு பாட்டு அவுத்து விடுங்க.